ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வேறு லெவல் வெறித்தனமான ஒரு சைக்கோ கில்லர் படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆலில் போட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சைக்கோ கில்லரு, சஸ்பென்ஷன் த்ரில்லரு, க்ரைம் மூவிலாம் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அதே மாதிரி ஹீரோயினையும் காட்டுறாங்க பாருங்கள். அவங்க வந்து பீஃப் ஸ்டால் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு 20 இயர்ஸாக கிட்ட. ஆனால் போதுமான வருமானம் இல்லை. அங்கே இருக்கிற கறி கடைங்களும் அதிகமாகிடுவே. இவனுக்கு வந்து போதிய வருமானம் இல்லை, கஸ்டமர்ஸ் இல்லை. எல்லோரும் அங்கே இருக்கிற பாதி பேர் வந்து வெஜிடேரியனாக வந்து மாறிடுறாங்க. அதனால் வந்து இவங்களால சர்வேவே பண்ண முடியல. வர கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று கறி, முந்தினேற்று கறி அந்த மாதிரி கொடுக்கும்போது வர கஸ்டமர்ஸும் வரல. இதனால் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய பிரச்சனைங்க. போதா குறைக்கு வாடகை கட்ட முடியல. அந்த ஏரியாவில் இருக்கிற வெஜிடேரியன் லவர் இருப்பானு பாருங்க, அவனுக்கு வந்து திடீர்னு என்னத்தையோ தெரியல, ரத்தம் மாதிரி ஏற்றணும், கலைக்கு ஏற்றணும் வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே அந்த கடைக்குள்ளே வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து மிருகங்கள் வந்து துன்புறுத்தி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் போய்ட்டு யாரா நீ என் கடையை வந்து ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போய்ட்டு அடின்னு அடிப்பாங்க. அப்படியே இருக்கும்போது அந்த பன்னி மாசம் மாதிரி இருக்கும், அது புரியிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அவங்க கேங்க்கெலாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அவன் ஃபேஸை பார்த்துருவாங்க. ஹீரோவும் செம்ம அடி வாங்கிடுவான். கடையும் போதா குறைக்கு ஆல்ரெடி வியாபாரம் இல்லை. இவனுங்களும் வந்து இப்படி கடையை உடச்சிட்டு போயிட்டானுங்க. என்ன பண்ணுன்னு தெரியாது, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து 2 பேரும் டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணவங்க எதுக்கும் இன்வைட் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி இப்போ காட்டுறான் பாருங்க, இவன் வந்து ரொம்ப வருஷமாக இவங்க 2 பேர் சேர்ந்தாங்க அந்த பீஃப் ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இடையில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு சப்ளை பண்ண நிறுத்திட்டு இவன் தான் இவன் கிட்டத்தட்ட ஒரு 10 கடை கிட்ட ஓப்பன் பண்ணிட்டுருப்பாங்க. அதை பார்த்து இவன் பெருமையாக நான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டாக பேசுவாங்களா. அந்த மாதிரி பேசும்போது ஹீரோவுக்கும் வந்து டென்ஷன் ஆகுது. என்னடா நம்மளால் எதுவும் பண்ண முடியலையாடா அப்படின்ற மாதிரி அவனுக்கும் ரொம்ப மனம் உடஞ்சி வருத்தப்பட்டுன்னு இருப்பான். வேறு என்ன பண்ணுறது, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணுற கலாய்க்கிறாங்க இவனை போட்டு. இவன் கூட என் கூட தான் ஸ்டார்ட் பண்ணான், ஆனால் வந்து இப்போ பாரு தோற்று போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா சரகத்து ஊற்றிட்டு குடிக்கிறான். அவங்க ஒய்ஃப்க்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டு மற்றவங்க எதிர்க்க கிண்டல் பண்ணும்போது டென்ஷன் ஆகாமல் ஆகாதா, என்னை பார்த்து தொழில் கற்றுக்கடா அப்படின்னு சொல்லுவான். இவனும் வெறியாயிட்டு ஆல்கஹால் குடிச்சோங்க. அவன் ஒய்ஃப் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா முறைச்சி பார்த்துட்டு சரி 2 பேரும் காரில் போயிட்டே இருப்பாங்க. அண்ணாத்திக்கு பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டை பாடுறான், நம்ம நிலைமை பாரு, உன் ஃப்ரெண்டு நீயும் ஒன்றா தானே ஸ்டார்ட் பண்ணிங்க, இப்போ பாரு வேறு லெவலில் செட்டில் ஆகிட்டுக்கிறான் அவன், ஆனால் நீ எப்படி இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அவனை இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு வருவா. அண்ணாத்திக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ வரா மாதிரி இருக்குங்க. சைக்கிளில் வந்துட்டு இருப்பான். அவன் யாருன்னு பார்த்தா இந்த ஸ்டார்டிங் சீனில் ஹீரோவோட கடையை அடித்து உடச்சிருப்பான் பாருங்கள், அவன் தான். இவன் சும்மா இருப்பானா, உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பண்ணுவான், அவனை இடிக்கலான்னு நினச்சி தான், இடித்து கை கால் உடைக்கலான்னு நினச்சி தான் பேக் சைடு வண்டி நிறுத்திட்டு இழுப்பான். பார்த்தா அவன் மேலேயே வண்டி ஏற்றிடுவாங்க அவனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனும் டென்ஷன் ஆகிட்டு கீழே இறங்கி பார்த்தா அவன் செத்துட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பான். அவன் வந்து ஸ்பாட் அவுட்டுங்க, அப்படியே தக்காளி நசுங்கிற மாதிரி நசுங்கிட்டு இருப்பாங்க. கீழே இவங்க இறங்கி பார்த்தா ஹீரோயினி வந்து கேஷுவலாக இருக்க. ஹீரோவுக்கு வந்து ஒரே பதட்டம், ஐயோ போச்சு நம்ம கொலை பண்ணிட்டோம். அதுக்கு ஹீரோயினி சொல்கிறா கேஷுவலாக, நீ தானடா கொலை பண்ண, எனக்கு என்ன இருக்குது, நீ தானே வண்டி ஓட்டிட்டு வந்த, பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லுவா. அவன் நார்மலாக தான் பேசுவா. இவன் ஹீரோ இப்படியே மாட்டினா போலீஸ்கிட்ட மாட்டினா கண்டிப்பாக ஜெயில் தான் நம்மளுக்கு. அதனால் என்ன பண்ணலாம், இவன் பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு போனோம். இவ்வளோ மாதிரி கொடுறமானு பாருங்கள், மாட்டுக்கறி வெட்டுற மாதிரி வந்து மனுஷக்கறி வெட்டுவா. இவன் பார்த்தா கூலாக வெப் சீரிஸ் உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க, க்ரைம் சீன்ஸ்லாம். இவனும் பாருங்கள் மொத்தத்தையும் மாடு கறி வெட்டுற மாதிரி வெட்டிட்டு, கறி கசாப் கல்லை வெட்டுற மாதிரி துண்டாக வெட்டிட்டு ஒரு பக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அந்த சீனை படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ கொடுமா இருங்க. நம்மலாம் வச்சு அரைப்பான், கொடுமா இருக்கும். அவனும் போட்டு டயர்டில் தூங்கிடுவான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் சரி ஹஸ்பண்ட் டயர்டாக தூங்கிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நூடு ஏந்துக்காதுக்கிறான்னு சொல்லிட்டு இவன் நேராக ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ஹோட்டலுன்ற பாருங்க, கறி கடைக்கு போயிடுவான். கறி கடைக்கு போயிட்டு அங்கேருந்து கறியை வந்து எடுத்து சேலம் பண்ணிவிடுவான். இவனும் தூக்கத்துலேருந்து ஏந்து போனவன் சரி கடைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேருந்து கறி கொஞ்சோண்டு விற்றுட்டு இருப்பான். இவனும் ஒரே ஷாக்கு, ஐயோ அந்த ட்ரம்மில் இந்த கறிலாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் என்னாச்சு, பீஃப் தானே, பீஃப் கறி தானே, அதுக்கு என்ன இது, நீ என்ன அவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குற, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருப்பா கேஷுவலாக. நீ ஏன்டா இவ்வளோ பதட்டமாக இருக்கிற, ஏதோ நானும் வேறு யார் கறியை வெட்டி கொடுத்தா மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ணாத்திக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு லேடி வந்து
ஹேங் பண்ணுறாங்க டோர் ஹேங் பண்ணிட்டு இப்போ கொடுத்தீங்களே அந்த கறி என்ன கறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அந்த கறி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, எங்கேருந்து இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஈரான்லேருந்து அந்த பன்னிக்கறியை வர வச்சோம், இந்த மாதிரி டெய்லி எனக்கு 1 கிலோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி மூஞ்சில் ஒரே சிரிப்பு. ஆனால் ஹீரோவுக்கு ஒரே ஷாக்குங்க. என்னடா இது, நம்ம மனுஷக்கறி போய்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவனும் ஏதோ சமாளித்து அமிச்சுனா டெய்லி நான் வருவேன், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினி அந்த கடை கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணிட்டு வரான். ஆனால் இவன் மூஞ்சில் பாருங்கள் ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு இருக்குது. எப்படியோ ஒன்று நம்மளுக்கு சம்பாதிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேப்பட்ட ஒரு சைக்கோவாக இருக்க. நம்மளுக்கு தேவை பணம் வரணும், அது எப்படி வந்தால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவ்வளோ சந்தோஷத்தில் கஸ்டமரும் நாளைக்கு கண்டிப்பாக வருவேன், நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, டெய்லியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டேய் அது வந்து பீஃப் கறி இல்லடி, மனுஷக்கறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எந்த கறியாக என்னாக்குது, விற்றுட்டோமா அவ்வளோதான், நம்மளுக்கு தேவை பணம் தான் அப்படின்னு சொல்லுவாள். ஒருத்தராக கஸ்டமர் கடைக்கு வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, யோ நீ என்ன இவ்வளோ கொடூரமான ஆளாக இருக்கிற, அந்த பையனோட கறியை வெட்டி விற்றுட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் ஷாக் ஆகாமல் கூலாக கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு இன்னொரு கஸ்டமர் வந்து ஒரு சூப்பரான கறி உங்ககிட்ட இருக்குதாமே பன்னிக்கறி, அது இருக்குதா, ஒரு 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவனும் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனாக ஒருத்தராக வரத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் அன்றைக்கி அந்த பையனை வெட்டின கறி மொத்தமே சேல்ஸும் செமையாக பிச்சுக்குது. மொத்தமே அதான் இந்த மொத்தமே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அண்ணாத்தி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வரான். டக்குன்னு வந்தோடனே என்னப்பா ஊருக்குள்ளே ஏதோ பேசிக்கிறாங்க உங்களை பற்றி, உங்கள் கடையை பற்றி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஏதோ கறி இருக்குதாமே, அது ஒரு 1/4 கிலோ கொடுங்க, சூப்பராக இருக்குதாமே அப்படின்னு சொல்லுவான். இவனும் கொடுப்பான். கொடுத்துட்டு சரி நான் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். நைட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் ஏதோ தவாலை போட்டு எடுத்துகிட்டு வருவான். அது பார்த்தீங்கன்னா அந்த பையனோட துண்டு கறிங்க. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பாங்க. நல்லா இருக்கும் போல் அந்த ஒய்ஃப் பாருங்கள் அந்த அப்படியே கொடூரமாக பார்த்துட்டு சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு யோ நம்ம பேசாமல் இந்த மாட்டுக்கறி விற்கிறது விட்டுட்டு மனுஷக்கறியை விற்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை கொலை பண்ணி அவங்க கறியை விற்றலாம் அப்படின்னு சொல்லி, ஏய் நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிட்டேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவா. எவ்வளோவா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஹீரோயினையும். அவளும் கோச்சிக்கிறா. அதுக்கு என்ன பண்ணுறது, இப்படியே இருந்தால் ஓகேவா உனக்கு, இப்படியே நஷ்டத்தில் போனால் ஓகேவா, அவ்வளோதான் கடை இழுத்து மூட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோவத்தில் ஏதோ திட்டிகிட்டு இருக்கா. சரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினியோட பொண்ணு வருவா. பார்த்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட் கொண்டு வருவான். இவனுக்கு தேவையான சிக்கனு எல்லாமே எடுத்துனுவான். அவன் பார்த்தா பக்கா பியூர் வெஜிடேரியனுங்க. அவன் வந்து அசிங்கமாக திட்டுவாங்க. அவனை கழுவி ஊற்றுவான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து கொலை பண்ணி சாப்பிட்றீங்களோ மிருகங்களை, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதெல்லாம் நாங்களாம் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பொறுமையாக 2 பேரும் வெளியே போயிடறாங்க. வெளியே போயிட்டு பிறகு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். அப்போ தான் சொல்லுவான், இந்த வெஜிடேரியன் ஆளுங்க வந்து மொத்த பேர் வந்து வேணான்றாங்களா, கண்டிப்பாக அவங்களே கறியாக வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படியே சிரிக்கிறாங்க. சரி இவங்க வெஜிடேரியன் பீப்புளெலாம் எங்கே வருவாங்க, வெஜ்ஜி ஹோட்டலுக்கு வருவாங்க. சரி அங்கே போய்ட்டு அப்படியே நோட்டம் போடுறதுக்காக 2 பேரும் போவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. போயிட்டு அங்கே போய்ட்டு ஒருத்தன் வருவான். அவன் பார்த்து எலும்பு தோலமாக இருப்பான். இவன் செட் ஆவானா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இவனுக்கு எடுத்துன்னு போயிட்டு கொலை பண்ணிவிட்டு அவன் கறியை எடுத்து அவங்க கடையில் விற்கிறதுக்காகங்க. இவன் பாருங்கள் கொழுக்கு முழுக்க எப்படி ஒரு 110 கிலோ தேருவான், இவனை எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். இவளும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. அவளோட ஒய்ஃபுக்கு பாருங்கள் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இவனை வச்சா 1 மாதத்துக்கு வந்து போயிடும்னு சொல்லிட்டு நைட் அவனை ஃபாலோ பண்ணி போவாங்க. டக்குன்னு ஒரு கேட் தந்து உள்ளே போவாங்க. அந்நாத்துக்கு கத்தி எதுவும் வெட்டலான்னு போவான். ஏன்னா ஃபஸ்ட் டைமில் அவன் இவன் கத்த பதட்டத்தில் பயத்தில் இவன் ஓடியார. அவன் ஓடி போய்ட்டு தூக்கி போட்டு அந்த கத்தியில் தூக்கி போட்டு ஓடி போய்ட்டு காருக்குள்ளே உக்காந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவான், ஐயோ நான் இந்த விளையாட்டுக்கு வரல, ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணதே போதும், தெரிஞ்சே தெரியாமல் பண்ணிட்டேன், இது வந்து என்னால் பண்ண முடியலடி அப்படின்னு சொல்லுவான். இதை பாடுறா, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கறி கடை வந்து நடத்த முடியாது, நீ எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த கறி கடைலாம் வைக்கக்கூடாதுன்னு அகேன்ஸ்டாக பீப்புளெலாம் இருப்பாங்கள்ல, அவங்க எதிர்க்காக போயிட்டு வெஜ்ஜு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வெஜ்ஜு யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாஸ்க் மாதிரி போடணுப்போ அண்ணாத்துக்கு ஒரு ஒல்லி குச்சி மாதிரி வரான் பாருங்கள். அவன் வந்துட்டு நான் வெஜிடேரியன் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவன் ஃபாலோ பண்ணிட்டு சரி இவனை தனியாக கொண்டு போய் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவனை தனியாக வர வச்சு அவன் பாருங்கள் அவன் ஒரு 4 பேர் கொண்டுறான். சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கடையை வந்து அடித்து நொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டார்டிங் கடையை அடித்து நொறுக்குனானுங்க பாருங்கள்.
அந்த மாதிரி இவனுக்கு ஒரே சந்தோஷம். இப்போ தாங்க ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா இவனை கலாய்ச்சி அவமானப்படுத்தின பாருங்க அவன் ஃப்ரெண்டு, அவன் பார்ட்னரு. அவன் கடையை அடிச்சுன்னு வரதுக்காக சரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, மாஸ்க்லாம் போட்டுட்டு வேனில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து எல்லாருமே கிளம்புங்க உடனே அப்படின்னு சொல்லுவான். இவங்களும் உள்ளே போயிட்டு யார் கடன் கேட்டு அந்த ஃப்ரெண்டு கடன் போது டக்குன்னு ஏறி உட்காந்து எல்லாருமே மாஸ்க் கிஸ்கெலாம் போயிட்டு அந்த கடையாண்டு இறங்கி அடித்து நொறுப்பானுங்க பாருங்கள். இவனுங்கன்னா நொறுக்குந்து வேறு லெவல் நைட்டும் அடிச்சு நொறுக்கும். அந்த அவனோட ஃப்ரெண்டு மேலே யூரின் போவாங்க, எந்த அளவுக்கு கொலை வரி இருக்கும் பாருங்கள். அப்படியே கடையெல்லாம் குளித்துட்டு நிம்மதியாக வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்தா 2 பேரும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் தப்புடி, வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்பான். கோச்சிக்கின்னு ஏந்து போயிடுவாங்க. டக்குன்னு அந்த வெஜ் ரெஸ்டாரண்ட் அவன் வருவான். அவனை எப்படியோ உஷார் பண்ணி கரெக்ட் பண்ணி பேசி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான். 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து உன்னால் தாங்க முடியல. ஓங்கி அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த எடுத்து அவனை அடிக்கும்போது ஸ்பாட் அவுட்டுங்க. எப்படியோ கொலை பண்ணிட்டல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீ 2வது கொலையும் பண்ண வச்சிட்டா சரி இவனை வெட்டி கறி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க பாருங்கள். எப்படி வெட்டி ஆடு வெட்டுற மாதிரி வெட்டி மொத்த பேரும் தனித்தனியாக ஒரே சந்தோஷங்க. வெட்டிட்டு இது பண்ணுவோம். அன்னாத்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரான்னு பார்த்தா அதான் நைட்டு அடித்து உடச்சானுங்க பாருங்க அவன் ஃப்ரெண்டு கடை. அங்கே போய்ட்டு 2 பேரும் ஆறுதலாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க சரி கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அன்னாத்தி அந்த போலீஸ் என்னப்பா அந்த கறி வந்துடுச்சா, ஒரு கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பாருங்கள் அவன் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் வந்திருக்கு. இவன் சிரிச்சின் ஜாலியாக எனக்கு அந்த கறி தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்பான். இவங்க வெட்டி போட்டாங்கல்ல அவனோட கறி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் பிச்சுக்குதுங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தனை முழுக்கணும் பாருங்க அவனையும் போட்டு தள்ளிட்டு பாத்ரூமில் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவனே 1 மாதத்துக்கு தேருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து கண்டதுண்டமாக வெட்டுறானுங்க. வெட்டிட்டு அங்கே பாருங்கள் அப்படியே அந்த ஜாடியில் போடுறாங்க. குண்டாக்குற மொத்த பேருமே வந்து டார்கெட் பண்ணி வேட்டையாடுவாங்க இவங்க. அதே மாதிரி எல்லாரையும் வந்து யார் வெஜிடேரியனோ எல்லாரையும் செலக்ட் பண்ணி எல்லாருமே போட்டு தள்ளுவாங்க. கறிக்காரில் கூட்டம் பிச்சுக்குது. எவ்வளோ கறி ரேட்டு ஏற்றினா கூட வந்து மக்கள் ஜனம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்களாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் பணம் வெறி ஆகிடுச்சு இல்லை, சம்பாதித்த ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல. அதனால் எல்லோரும் வேட்டையாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு போய்ட்டு மீட் பண்ணி பேசும்போது இது மாதிரி பாடுறா எப்படி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது இவன் டென்ஷன் ஆகிடுவான். அவன் ஃப்ரெண்டு டேய் நேற்று மழையில் முளைச்சி நேற்று காளானி இது மாதிரி வந்து உன்னால் முடியுமாடா, நீ இப்போ வந்துட்டு நீ என்ன சம்பாரிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்லுவான். டென்ஷன் ஆகி 2 பேரும் அடிச்சுக்குவானுங்க. அடிச்சு 2 பேர் ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டோட காது கடிச்சு துப்பிடுவாங்க. ஐயோ இவனுங்கன்னா இவ்வளோ வெறித்தனமாக்குறான்னு சொல்லிட்டு கடிச்சு துப்பிடுவான். துப்பிட்டு பிறகு அப்படியே சீனை கட் பண்ணால் நைட்டு வருதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனலில் இந்த மிருகம்லாம் வேட்டையாடும் பாருங்க அந்த சீன் இருக்கும். அதே மாதிரி எப்படி ஒரு மிருகம் பழையதுக்காக இன்னொரு மிருகத்தை வேட்டையாடுதோ அதே மாதிரி மனுஷங்களை வந்து இவங்க ஓட விட்டு வேட்டையாடி வெட்டுவாங்க. அப்படியே துண்டாக வெட்டுவாங்க. அதே மாதிரி எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் போயிட்டு அங்கே போய்ட்டு என்ன பண்ணுவோம் சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போனால் இவங்க 2 பேரும் பாருங்களேன் யார் குண்டாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் டார்கெட்டு. வெஜிடேரியன் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தாங்க டார்கெட்டு. அது நம்ம அப்போ தான் ஒரு ஆப்ரிக்கன் பொண்ணு பாப்பா நம்ம இது வரைக்கும் ஆப்ரிக்கன் கறி டேஸ்ட் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் துரத்திட்டு போயிட்டு அவளையும் கொலை பண்ணிவிட்டு வெட்டிட்டு அப்படியே துண்டாக வெட்டின்னு இருப்பான். அண்ணாதி பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோர் நாக் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் யாரான்னு போய் பார்த்தா நம்ம போலீஸ்காரா. இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன சார் எப்படி இருக்கிறீங்க, கறி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவன் வேறையா அப்படின்னு சொல்லுவான். போலீஸ்காரன் சார் ஊரில் வந்து நிறைய பேர் காணாமல் போயிட்டு இருக்காங்க, சரி நீங்கள் பத்திரமா இருங்க, வெளியே என்னவோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லுவான். அண்ணாதி தான் பார்த்தீங்கன்னா பேசும்போது அவன் வளர்க்குற நாய் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் லேடி பார்ப்பார். அவளோட கை தூக்கின்னு இருக்கும். அதை பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுரும். செம்ம டென்ஷன் ஆகிடுவான். டக்குன்னு ஹை அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அந்த நாயும் ஓடிடும். போலீஸ்காரன் டக்குன்னு பயந்துருவான். சரிங்க சார் நான் பத்திரமா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இவனும் கறி வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து சொல்லணும் இருப்பான் அவன் ஒய்ஃப்கிட்ட வந்து நம்ம தான் நிறைய சம்பாதிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் இந்த தொழில் பண்ண வேணாம், கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கு தண்டனை தான் மாட்டினா அப்படின்னு சொல்லுவான். அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவா என்ன இப்போ தான் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கோம், நீ ஏன் அப்படிலாம் நினைக்காத, எதை பற்றி நினைக்காத, நம்ம பண்ணுறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது, நம்ம கஷ்டப்படும் போது யாராவது கூட இருந்தாங்களா, யாரும் இல்லை நம்ம பண்ணுறது தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுவான். இவனும் சரி என்ன பண்ணுறது, இவன் எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்கல, வேணாம் நாலு பேரும் வந்து பிரச்சனை ஆகிடும், மாட்டினா எல்லோரும் போக வேண்டியது ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி பேசினே இருக்கும்போது அண்ணாத்தி பார்த்தீங்கன்னா அவன் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வரும். அவன் வந்துட்டு சும்மா இருப்பான். நான் வந்தவன் 2 ஒரு வார்த்தை பேச மறுபடியும் வந்து அதே நீங்கள் இன்னும் அந்த கறிக்கடையை மூடலையா, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, மிருகத்தெல்லாம் வந்து கொன்று சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு
இவன் பாருங்க இவனும் வெஜிடேரியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் இவனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஐயோ இவனையும் கொலை பண்ணிவிடுவா இவா விட்டு வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனை எப்பா தம்பி நீ கிளம்புப்பா இங்கேருந்து தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு உள்ளே வந்துட்டு அவன் ஒய்ஃப் வந்து திட்டுவான் பாருங்க, ஏன்டி நீ என்னாடி பணம் வெறி பிடிச்சி இவ்வளோ நம்ம தான் அந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்டல, ஏன் நீ இப்படி பண்ணுற, இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லணும்ப்பா. மறுநாள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வருவாங்க கடைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் கஸ்டமர் இல்லைங்க ஸ்டாக்லாம் காலி ஆகிடுச்சு, இனிமேட்டுக்கு அந்த கறி வராது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லுவா. வர கஸ்டமர் என்னடா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ தான் ஹீரோயினி சொல்லுவா, வர கஸ்டமருக்குலாம் நீ இப்படியே சொல்லிட்டு அமுச்சுன்னு கடைசியில் நம்ம ரோட்டில் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். அவனும் டென்ஷன் ஆகிட்டு வெளியே போவான். சரி உன்னால் தானே நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோயினையும் வந்து எவ்வளவோ கம்பல் பண்ணுறது ட்ரை பண்ணுவான். பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டு வெளியே போயிடும். அப்போ தாங்க வராங்க 3 பேர். இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடேரியன் நான்வெஜ்ஜுக்கு அகேன்ஸ்டாக இருப்பானுங்கள்ல, அவனுக்கு 3 பேர் வந்துட்டு ஏன்டி நீயே ஒரு நான்வெஜ் கடையை வச்சுக்கின்னு எங்களை வந்து வெஜிடேரியனுக்கு அகேன்ஸ்டாக பண்ண வச்சிட்டல, உன்னை பாரு இப்போது அதே மாதிரி கறி வெட்டுற மாதிரி உன்னை வெட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய்ட்டு அந்த குடோனுக்குள்ளே வச்சுட்டு வெட்டலான்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்துன்னு போயிட்டு கழுத்துக்கிட்டு வைப்பாங்க. எங்களை பார்த்தாலாம் முட்டா பசங்க மாதிரி இருக்குது அவனுக்கு, கறி வெட்டுற மாதிரி வெட்டுறன்னு சொல்லுவான். அண்ணாத்தி பார்த்தீங்கன்னா ஹீரோ வராங்க. எப்படியும் அந்த நாய் இருக்குது பாருங்க, அந்த நாய் பார்த்தீங்கன்னா இவனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு வருவான். அண்ணாத்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாயும் கடைக்கட்டு வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் வந்து பாரு அந்த காரை பார்த்துருவான். உள்ளே தான் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிரும். உள்ளே போனோம் சும்மா இருப்பானா டக்குன்னு அங்கேருந்து ஒருத்தி ஒடியாருவா. எங்கடா வரேன்னு சொல்லிட்டு வருவா பாரு. இவன் கையில் நைஃப் வச்சுன்னு பாருங்க, அந்த கத்தி எடுத்து போடும் டப்பால்னு டக்குன்னு அவன் நெத்திலே பொழுக்குன்னு வெட்டுங்க. அப்படியே வெட்டின உடனே அப்படியே ஹீரோயின் மூஞ்சில் பாருங்க ஒரே சிரிப்பு, வந்துட்டான்டா எங்கள் ஹஸ்பண்ட். அந்த நாய் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை போட்டு கட்டின்னு கடிக்குதுங்க. அப்புறம் ஹீரோ செம்ம அடிக்கிறான். இவன் பக்கத்தில் இருக்கிறான் அந்த குடிம்பு வச்சுட்டு டக்குன்னு ஒரு ராடு எடுத்து டக்குன்னு ஷோல்டர்லேயே குத்துறான். இவன் ஹீரோயினி டென்ஷன் ஆகிட்டு எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த கறிலாம் தொங்கிடுவாங்க. அந்த கம்பி எடுத்து சொல்லுவா டக்குன்னு அவன் கண்ணிலே குத்திட்டு அங்கேயே உயிர் போயிடுதுங்க. 2 பேரும் வந்து 3 பேர் போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்ட பிறகு 2 பேரும் சந்தோஷமாக அடிக்கடிக்கு ஒரு க்ரைம் சீன் ஸ்டோரி பார்ப்பா. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோனியும் ஹீரோ ஃபோட்டோவும் வச்சுட்டு அவங்க சாவடிச்சு மொத்த பேரோட ஃபோட்டோ வச்சு அந்த க்ரைம் ஸ்டோரியில் வந்துட்டு இருக்கும். என்ன அப்படி அர்த்தம்னா இவங்க வந்து மாட்டிக்கினாங்க, போலீஸ்கிட்ட வந்து மாட்டிங்க. அவன் ஃப்ரெண்டு வந்து டவுட்டில் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துப்பான். கொஞ்ச நாளாகவே என் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு பணக்காரன் ஆயின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது மனுஷக்கறி விற்று தான் வந்து இவங்க பணக்காரன் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஒத்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க.